இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதிகர். இன்று ஜனவரி மாதம் 26ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். இன்றைக்கு நம்முடைய தாய் திருநாடானது குடியரசு தின விழாவை கொண்டாடுகிறது. அனைவருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்களை, ஆசீர்வாதங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற ஒரு திருவசனம், வலியவரை கட்டினாலன்றி அவ்வலியவருடைய வீட்டுக்குள் நுழைந்து நம்ம எதையும் செய்ய முடியாது. வலியவரை கட்டினால் ஒழிய நம்ம எதுவும் செய்ய முடியாது. அந்த வலியவரை கட்டினால் நம்மால் அனைத்தையும் செய்ய முடியும். அந்த வலியவன் யார்? வலியவன் என்று ஆண்டவர் இயேசு யாரை சொல்றாரு? அந்த வலியவன் என்னென்ன நமது மத்தியில செய்வான்? ஏன் அந்த வலியவனை கட்டணும்னு ஆண்டவர் இயேசு சொல்றாரு? கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பார்க்கணும் நாம. சகோதரர்களே, சாத்தான் அந்த வலியவன், தீமை அந்த வலியவன். இந்த வலியவன் நம்மிடத்துல எப்படி செயல்படுவான்னா, நம்முடைய உடல் உள்ள நல்ல காரியங்களை சிதைத்து நம்மை பாவ வழிக்கு கொண்டு போறது தான் அந்த வலியவன் குறியா இருப்பான். சரிதாங்களே? வச்சு பாருங்க பாப்போம். நல்லவனா இருக்கிறது பிடிக்காது. அவன் எப்படி தீய வழி கொண்டு போறான் வச்சது பாருங்க. இன்னைக்கு எசப்பா தீய ஆவையில ஓட்டுறாரு, அதில் ஒருத்தர் களை வெட்டுறான் பாருங்க. இவன் பேய்களின் தலைவனை கொண்டே பேய ஓட்டுறான். ஏசப்பா வார்த்தை பாருங்க பாப்போம். உங்களுக்கு அறிவு இருக்குதா? உங்களுக்கு ஏதாவது புத்தி இருக்குதா? ஒரு பேயை ஓட்டிக்க முடியுமா? இந்த அறிவு கூடமா இல்லைன்னு கேட்கிறார் ஆண்டவர். வலியவரை கட்ட வேண்டும். நமது உடலுக்கும் உள்ளத்திற்கும் எதிராக இருக்கணும், கட்டி போடணும். நாம இந்த 2 விஷயங்களை கவனிக்கணும். நாம உள்ளத்திற்கான விஷயங்களை கட்டுகின்ற ஆண்டவங்க சொல்றாரு, நீங்கள் தட்டை வெளியே கழுவாதீங்க. வெளியே இருந்து உள்ளே போவது உங்களுக்கு தீட்டுப்படுத்தாது, உள்ளே இருந்து வெளியே வரத்தான் உங்களுக்கு தீட்டுப்படுத்தும். இப்போ உள்ளே உங்களுடைய ஆன்மாவை உள்ளத்தின பண்ணுங்க, சுத்தமா வச்சுக்கோங்க. அந்த உள்ளத்துல என்ன பண்ணும்? தீ எண்ணங்கள் வரும், கெட்டவை வரும், அதை கட்டி போடுங்க. அதான் வலியவன். அதை நீ ஒழுங்கா கட்டினா வாழ்க்கை ஸ்மூத்தா மகிழ்ச்சியாக ஆண்டோடைய பாதையில பயணிக்கலாம். அப்போ உன் ஆன்மாவுக்கு எதிராக இருக்கின்ற அனைத்து தீமை என்கின்ற அந்த முழு உருவத்தை, அந்த வலியவனை நாம் கட்டினால் நம்முடைய வாழ்க்கை பயணம் நேரிய பாதையில செல்லும். இது உள்ள இல்லையா, உள்ள ஆன்மாவுக்கான விஷயம். பழைய ஏற்பாட்டில் வாசிங்க இல்லையா? தாவீது பாருங்க பார்ப்போம். அவர் என்ன பண்ண வச்சு பாருங்க பார்ப்போம். அவர் உள்ளத்தாலும் ஆண்டவர் பக்கம் இருந்தாரு, உடலால் என்ன பண்ணாரு, உடம்பால் என்ன பண்ணாரு, தீமை எல்லாரையும் அழிச்சார். ஒரு முக்கியமான வசனம் வாசிக்கணும். நம்ம எதிரிகள் எப்ரோனுக்கு போறாரு. எப்ரோன்ல அங்க சொல்றாங்க பாருங்க பார்ப்போம். தாவீது, நீங்க என்ன பண்ண முடியாது, நீங்க எப்ரோன் உள்ள நுழையவே முடியாது. ஏனென்றால் நீங்க வந்தினா இங்க இருக்கின்ற பார்வையற்றவரும் உடவரும் கூட உம்மை அப்புறப்படுத்தி விடுவார்கள். என்ன ஆணவ பேச்சு பாருங்க இல்லையா? கடவுளால் ஆசை பெற்ற ஒருவனை இவரும் இழிவாக, ஒரு முடவன் கூட என்ன பண்ணுவான், வச்சு தோத்திடுவான். பார்வையற்ற கூட என்ன பண்ணு, வச்சு தோத்திடுவான் உன்னை. நீ என்ன பண்ண முடியாதுங்க, இங்க எருசலேம் வந்து நுழைய முடியாது என்று கேலி பேசுகின்ற அந்த நிலையிலே அந்த எதிரியையும் தாவீது என்ன பண்ணாரு, ஆண்டவருடைய கரம் கொண்டு ஒழிச்சார். இந்த உடலும் உள்ளமும் நேரிய பாதையில பயணிக்கணும்னா இந்த 2ற்கும்
ஒரு சேருக்கும் எதிரியை வலியவனை கட்டினால் வழிய, அதாவது தீமைக்கு அதிபதியான இல்லையா சாத்தானை, அநீதியை கட்டினால் வழிய நாம் எதுவும் செய்ய முடியாது. யாரால கட்டணும் யோசிச்சு பாருங்க பார்ப்போம். எப்படி கட்ட முடியும் நம்மளால? மாசம் நம்ம கடைசியில் இந்த முதல் மாசம் லாஸ்ட் பகுதி பாருங்க பார்ப்போம். படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் அவரோடு இருந்தார். தாவீதோடு ஆண்டவர் இருந்தார். அப்போ ஆண்டவருடைய துணை கொண்டு நம்ம என்ன பண்ணணும்? அந்த வலியவனை கட்டி போடணும். ஏசா பாருங்க பார்ப்போம். ஆண்டவரின் ஆவி என் மேல் உள்ளது, எனக்கு அபிஷேகம் செய்திருக்கிறார். அந்த வல்லமையை கொண்டு என்ன பண்றார்? அவர் தீமைகளை கட்டி போடுறார், பேய்களை கட்டி போடுறார், சாத்தான்களை கட்டி போடுறார். அப்போ அந்த தீமை என்கின்ற அந்த ஒரு சக்தியை, அந்த வலிமையை, அந்த வலியவனை, இந்த தீய வலியவனை அப்படின்னு சொல்லுவோம். தீய வலியவனை நம்ம கட்டி போடணும்னா கடவுளுடைய துணை, கடவுளுடைய திருக்கரம் நம்மோடு இருக்கணும். அதாக ஜபிக்கணும். ஆண்டவரே இன்னைக்கு அதான் ஜபமே தான். இன்னைக்கு ஆண்டவரே எனக்கு கூட இவ்வளோ பிரச்சனைகள் எப்பா, இவ்வளோ தீமையை சூழ்ந்து நிற்குது, நீங்க என்ன பண்ணுங்க? என் கூட இருங்க. வேண்டாமா இல்லையா? இதுல திருப்பதி 23 பாருங்க பாப்போம். எல்லாரும் என்னை சூழ்ந்து கொண்டார்கள், என்னாயாண்டு எனக்கு என்ன குறைவு? எங்க போட்டோம், கடவுள் துணை நான் ஜெயிப்பேன். அப்போ இந்த தீமை என்ற வலியவனை, தீமை என்ற சாத்தானை, தீமை என்ற அநீத சக்தியை நம் வலியவனை கட்டி பண்ணணும்னா கடவுளுடைய கிருபை, தயவு நமக்கு தேவை. சகோதரர்களே, அந்த தீமையை அழிக்க, அந்த கெட்ட சக்திகளை ஒழிக்க கடவுள் தயவு வேண்டுவோம். அவளை ஜெபிப்போம். ஆண்டவரே எங்களுக்கு என்ன பண்ணுங்க? துணையா இருக்கின்ற துணையை கேட்போம். கடவுள் நம்மை கரம் பிடித்து வழிநடத்துவாராக. நான் சந்திப்போம்.